நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நாம் பார்க்க இருப்பது கடகம் ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாதம் 2022 ஆன மாத பலன்கள். அதாவது இது ஒரு பொதுவான பலன் கடகராசி அன்பர்களுக்கு. மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகள் மற்றும் கிரக அமர்வுகளை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும். அப்படி உங்களுக்கு பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை தான் பரிசோதனை செய்ய வேண்டும். அப்படி பண்ணணும் அப்படி விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் இமெயில் ஐடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கேள்விகள் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். உங்களுக்கு விடையளிக்க காத்திருக்கோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு பின்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடகராசி அன்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் 2022 எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, முதலாவதாக ஆகஸ்ட் மாதம் என்ன மாதிரியான பலன்களை அவங்க எதிர்கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது எதுலேயுமே ஒரு மந்தத்தன்மை ஏற்பட்டிருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் மற்றும் வேலை சார்ந்த இடங்களில் ஒரு அங்கீகாரமற்ற தன்மை கூட நிலவி இருக்கும் அவங்களுக்கு. அதே கண் மற்றும் ரத்தம் சார்ந்த விஷயங்களில் சில உபாதைகள் ஏற்பட்டு வந்திருந்திருக்கும். சேமிப்புகள் கரைந்து அதாவது ஒரு சேவிங்ஸ் எல்லாமே இல்லாமல் அவங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருந்திருக்கும். அதே மாதிரி காரிய தடைகள், பொதுவாக ஒரு ஃபேமிலியை விட்டு வெளியூர் சென்று அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு குறுகிய காலத்தில் அங்கே சில பணி நிமித்தமாக இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த செப்டம்பர் மாதம் இதுதான் பொதுவான ஒரு பலன். அதே இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதத்திற்கு ஒரு கம்பேரிஷன் பண்ணும்போது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அவை அனைத்தும் இந்த பலன்கள் எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில், சென்ட் ஆஃப் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது நிகர வருவாய் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உங்கள் முயற்சிகளாகவும் தனப்பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். அதே மாதிரி குடும்ப அங்கத்தினர் மூலமாக வருமானம், ஆதரவு, குடும்பத்தை பிரிந்து இருந்த கடகராசி என்பவர்கள் இந்த செப்டம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா குடும்பத்துடன் நீங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கண் மற்றும் இரத்தம் சார்ந்த உபாதைகள் அது இல்லைன்னா வேறு சில உடல் உபாதைகள் அதர் டிசீஸ் ஏதாவது இருந்திருந்தால் இந்த தருணத்தில் அதற்கான சொல்யூஷன் கிடைக்கும். அவை அனைத்தும் தீர்வு பெற்று உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் பெறவும். மேலும் இந்த தொழில் மற்றும் பணிபுரியக்கூடிய கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதாவது தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டாகும். அனைத்து தரப்பு தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பாராத நிகர வருமானம், அதாவது பெஞ்ச் மார்க் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்க டார்கெட்டு நீங்கள் இந்த மாதம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ரீச் பண்ணுவீங்க. அதே மாதிரி மார்க்கெட்டிங்கில் பணிபுரியக்கூடிய அன்பர்களுக்கு டார்கெட் அச்சீவ்மெண்ட் செய்து இந்த இன்சென்டிவ்க்கு உங்களுடைய பெறுவதற்கான தகுதி உடையவர்களாக நீங்கள் அறிவிக்கப்படுவீங்க. அதே மாதிரி வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகமாகும் இந்த மாதத்தில். குறிப்பாக ரைஸ் மில், உணவுத்துறை, ஹோட்டல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா கார்மெண்ட்ஸ் வச்சுருக்கவங்க, ஸ்பின்னிங் மில்ஸ், இந்த ஆலை தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், டெய்ரி ப்ராடக்ட்ஸு சேல்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கக்கூடிய டெய்லி சேல்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள், சிற்றுண்டிகள், இந்த மாதிரியான ஸ்தாபனங்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல ஒரு லாபம் உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி போன மாதத்துக்கு இந்த மாதம் ஒரு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரி திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா அற்புதமான அமைப்பு. இந்த மாதத்தில் 25ஆம் தேதிக்கு மேலே உங்களுடைய திருமணத்திற்கான அற்புதமான யோகம் இருக்குது. அந்த தருணத்தில் நீங்கள் ஒரு வரம் தேடும் முயற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும். மனதிற்கு பிடித்த நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு உங்களோட ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுக்கு மனதிற்கு பிடித்த அனைத்து வகையிலும் உங்களுடைய இதற்கு ஏற்ற ஒரு வரன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தை பாக்கியத்தை பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கான அற்புதமான ஒரு நேரம். அதற்கான முயற்சிகள் பார்த்திங்கன்னா இந்த மாத பிற்பகுதியில் உங்களுக்கு அது பலன் தரும். அதாவது ஒரு 15 தேதிக்கு மேலே நல்ல ஒரு அமைப்பு ஏற்படுது. அதற்கான அமைப்பு இந்த இல்லத்தரசிகள் பார்க்கும்போது இந்த மாதம் செப்டம்பர் மாதம் குடும்பத்தாருடன் நேரம் செலவிட்டு மகிழும் நேரமாக அமையும். மகிழ்ச்சியான தருணங்களில் நீங்கள் ஈடுபட்டு மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத விதத்தில் நீங்கள் உயர் பதவிகளுக்கு பரிந்துரை செய்யப்படக்கூடிய அற்புதமான நேரம். அதே மாதிரி உங்களுடைய பேச்சால் மக்கள் மனதில் நல்ல இடம் பெறக்கூடிய ஒரு அற்புத நேரம் என்று சொல்ல வேண்டும். மேலும் இந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா
இனிமையான ஒரு காலகட்டம் என்று சொல்ல வேண்டும். அதே மாதிரி தெய்வ அனுகூலம், தெய்வ பிராப்தம் உண்டாகும். அதே உடல் அசதி, பிணி இவை அனைத்தும் நீங்கி நல்ல உற்சாகம் பெறுவீர்கள். ஆன்மீகம் நாட்டம் உண்டாகும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நாட்டம் அதிகரித்து செல்லும். இந்த தருணத்தில் நல்ல பலன்களை அடைவீர்கள். இந்த அயல்நாடு வாழக்கூடிய அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தருணத்தில் நீங்கள் நினைத்த விஷயம் கைகூடும். இந்த வங்கி சேமிப்பு கணிசமாக உயரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதே மாதிரி அவற்றை வந்து நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நேரம். இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சு ஒரு சில பொருள்களோ இல்லைன்னா வேறு சில விஷயங்களுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக அமையும். இதுதான் இந்த கடகம் ராசி அன்பர்களுக்கு போன மாதத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு எல்லா வகையிலுமே அவங்களுக்கு இருக்குதுன்னு என்று சொல்ல வேண்டும். மேலும் நல்ல பலன்களை அடைய வேண்டும் என்றால் குருமார்கள், மகான்கள், சித்தர்களுடைய வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. அதுவும் இந்த பௌர்ணமி அன்று செய்வது, இல்லைன்னா வியாழக்கிழமைகள் செஞ்சால் ரொம்ப நல்லது. மேலும் திங்கட்கிழமை நாட்களில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ஒரு உன்னதமான ஒரு அமைப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நற்பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது வந்து ஒரு பொதுவான பலன், மறுபடியும் நம்ம தெரிவித்துக்கொள்கிறோம். உங்களுடைய பலன்களை, சுய பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு உங்களுடைய கொஷின்ஸை நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு விடையளிக்க காத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் மற்றொரு ராசிக்கான பலன்களை கூறும்போது உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.